ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டாயா சேனல். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி என்னை கேட்டிருந்தீங்க, என்னாச்சு வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி. வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு நான் எடிட்டிங் இந்த ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். 1 வீக் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இனி வர டைமில் வந்து நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நைட்டே வந்து இந்த மாதிரி கனி வச்சுருவோம் தமிழ் வருஷ பருப்பு அன்னைக்கு. அதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நேராக போய் சாமி முகத்தை பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க பிளெஸ்ஸிங்ஸ்லாம் தருவாங்க. அப்புறம் காசும் வச்சு கொடுப்பாங்க. மெயினாக வந்து அன்றைக்கி வந்து குஷியாக இருக்கும். யாரெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஊர்லலாம் இருக்கும் போது ஃபோன் பண்ணிலாம் கேட்டுட்ருப்போம். நிறையா குக் பண்ண பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 1 பை 1 வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா டைம் சேவ் பண்ணலாம் குக் பண்ணும் போது. நானும் இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். பூசணிக்காவும் ஊற வச்ச கடலைப்பருப்பும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அடுத்து சாம்பாருக்கு வந்து பருப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அதுவும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. சைட் டிஷ்க்கு வந்து வெண்டைக்காய் தயிர் பச்சடி, அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு ஜாக் ஃப்ரூட் பாயாசம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜாக் ஃப்ரூட் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி எங்கள் அம்மாவும் வந்து இந்த டைமில் பாசிப்பருப்பு பாயாசம் இல்லைன்னா இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் பாயாசம் தான் செய்வாங்க. ஸோ நானும் அதே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அது பிளான் பண்ணிகிட்ருந்தேன். முள்ளங்கி வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி சின்ன சின்னதாக இருக்காது. இங்கே கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கும். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தான் நான் வந்து வடை சுட்டேன். கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து டைம் இல்லாதனால நான் வந்து கிரைண்டரில் ஆட்டல, மிக்சிலேயே அரைச்சி எடுத்துட்டேன். லைட்டாக தண்ணி ஆயிடுச்சு. பட் ஓகே தான், மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. சாப்பாடு, சாம்பார், பாயாசம், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, கூட்டு, வடை, கொஞ்சமாக பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மேடம் வந்து எப்படா வந்து சாப்பாடு போடுவோன்ற ரேஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக குக் பண்ணி கொடுத்தா பிடிக்கும். வெஜ்ஜுனாலும் நான்வெஜ்னாலும் எதுனாலும் ஓகே. ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஒரு 4-5 ஐட்டம் இருந்தால் வந்து கொஞ்சம் கூடி எக்ஸைட்டடாக நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே என் ஹஸ்பண்ட் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. நானும் லக்கியும் கூட ஃப்ரீயாக இருந்தனால அன்றைக்கி போய் ஜாயின் பண்ணோம். வீட்டிலேருந்து ஒரு 20-25 மினிட்ஸில் இந்த இடம் ரீச் ஆயிரும். இங்கே வந்து டெம்பிள் இருக்கும் ஃப்ரண்ட்டில், உள்ளே வந்து ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, அனிமல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அங்கே ஹைடு வச்சுருப்பாங்க. க்ரீன் கலரில் நெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து ஒரு 2-3 கார் மட்டும் அங்கே பார்க்கிங்கில் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நிறையா வந்து அந்த மாங்க்லாம் வந்து இந்த பில்டிங்லலாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அந்த டெம்பிளில் ஒர்க் பண்ணுறவங்கலாம். இதுதாங்க நான் சொன்ன அந்த பேர்ட் ஹைடு. இதுக்குள்ளே தான் நிறைய பேர் அங்கே அவர் பக்கத்தில் நிறைய தாய் மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பைப் லைனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கும். பேர்டும் வந்து நிறையா வேறு இடத்துல இருந்தெல்லாம் இப்போ மைக்ரேட் ஆகி வரும். ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த இடமே. ஏன்னா வந்து பேர்டு மற்ற அனிமல்ஸ்லாம் வரும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அமைதியாக இருந்தது. அங்கே வந்து இது வரைக்கும் நான் வந்து வாட்டர் மானிட்டர் டைரெக்டாக பார்த்ததே இல்லை. நாங்கள் போன அன்னைக்கு லக்கிலி நாங்கள் வந்து வாட்டர் மானிட்டர் பார்த்தோம். தாய்லாண்டில் வந்து வாட்டர் மானிட்டர் நிறைய டைம் வந்து அந்த பப்ளிக் ஏரியாலலாம் வந்துடும். ரோடெலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம காரில் போகும்போது பார்க்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் நேரில் வந்து பார்த்ததில்ல அந்த மாதிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தேன். இங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா ஒரு 15 வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து தண்ணி குடிச்சிட்டு தண்ணியிலலாம் விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக் ஒன்ஸ் வந்து வந்துடுவாங்க. அவருக்கு இங்கே நிறைய தாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேர்ட் வந்து நியூ ஸ்பீஷீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னா அவருக்கு மெசேஜ் போடுவாங்க, இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி. ஸோ நாங்களும் அதை என்ஜாய் பண்ணோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோகிராஃபி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்களும் எங்களோட திங்ஸ்லாம் எடுத்து கிளம்பிட்டோம். இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாக வந்து மூங்கில் மரம் தான் நிறையா இருந்துச்சு. அந்த 2 ரோடு வழியாகவும் போனால் ஃபுல்லாக மூங்கில் மரம் தான் இருந்தது. குட்டீஸ்க்கு வீக்கெண்ட் ஹாலிடே இல்லைனா சம்மர் ஹாலிடேலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது தான் நான் வந்து பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி இல்லைனா ஃபோன் எதுனா பார்த்துட்டே இருப்பாங்க.
அதுக்கு பெட்டர் இந்த மாதிரி ஒரு இடம் வந்தால் வந்து நல்ல ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் தமிழ் மாமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.